அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 30/11/2023 முதல் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறும் சுக்கிரன் ஒரே நாளில் மாறும் விதி பண புதையலை கண்டு ஆட்டம் போடும் மேசராசி என சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் எந்தெந்த விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியாகவும் சப்தாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தில் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 7இல் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் சுக்கிரன். ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலிமையான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது என்று பார்க்கும் போது குரு. சுக்கிரன் இந்த 2 கிரக நிலைக்கும் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது கன்னிராசியில் நீச்ச நிவர்த்தி பெற்று 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்திற்கு வருவது பல்வேறு வகையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. ஒரே நாளில் மாறும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் சுக்கிரன் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் திடீர் அதிர்ஷ்டம், யோகம், செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த தருணத்தில் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு வருவது மேசராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுங்க. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு ஓரளவிற்கு சாதகமாக இருக்கும் போது சுக்கிரன் தனித்து சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரனுடன் எந்த கிரகநிலையும் இணையவில்லை. ஆனால் இந்த தருணத்தில் மிக வலிமையாக சந்திரனோடு மட்டும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அப்படி சந்திரனோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது பண புதையலை கண்டு ஆட்டம் போடக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் சுக்கிரன் பொதுவாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை தனித்து சுபத்துப பாதையில் சஞ்சரிக்கும் போது கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமரும் போது சில சிரமங்கள் இருக்கும். ஆனால் அது போன்ற நிகழ்வு எதுவும் இல்லை. மிக வலிமையாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக எவை பார்க்கப்படுகிறது என்று பார்க்கும்போது கலஸ்தரஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் குறிப்பாக பழக்க வழக்கம் மற்றும் தவறான செயல்பாடுகளில் சற்று நாட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானம் வலுவாக இருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் என்பதால் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய விதியை மாறக்கூடிய வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உதாரணமாக ஒரு மிக சிறிய சிட்டுக்குருவி ஒன்று இருக்கிறது. அந்த சிட்டுக்குருவியை யமன் உற்று பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. யமன் உற்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த கருடன் அந்த சிட்டுக்குருவியை யமனின் பார்வையிலிருந்து தப்பிக்க செய்ய வேண்டும், அதற்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று அந்த சின்ன குருவியை பலாயிரக்கணக்கான மைல் தூரத்தில் உள்ள ஒரு மர பொந்தில் கொண்டு போய் அந்த கருடன் விடுகிறாருங்க. அதற்கு பிறகு எப்படியோ யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் அந்த மரத்தின் பொந்தில் இருந்த பாம்பு ஒன்று அந்த சின்ன குருவியை அப்படியே விழுங்கி விடுகிறது. கருடன் அப்படியே வருத்தப்படுகிறார். நாம் உதவி செய்யலாம் என்று நாம் செய்த ஒரு வேலையானது தற்போது இப்படி நன்மை கிடைக்க இயலாத ஒன்றாக மாறிவிட்டதே என்று வருத்தப்பட்டு யமனிடம் போய் கேட்கிறார். ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கும்போது யமன் சொல்கிறார், இந்த குருவிக்கு இன்னும் சில மணி நேரத்தில் பலாயிரக்கணக்கான தூரம் உள்ள ஒரு பொந்தில் இருக்கக்கூடிய பாம்பிற்கு இரையாக மாற போகிறதே. ஆனால் இந்த சிட்டுக்குருவி இங்கே இருக்கிறதே எப்படி என்று வியந்து பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்கிறாருங்க. அதே போன்றுதான் என்ன
விதிப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். ஆனால் அவை கஷ்டம் நிறைந்தவையாக இருக்கிறது ஒரு தருணத்தில் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாறும். அதிலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் மேசராசிக்காரர்களை வலுவாக பார்க்க போகிறாருங்க. ஏனென்றால் 7ஆம் பார்வையாக சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறார். சுக்கிரனுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது, ஜென்ம ராசியில் குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பது, இவை இரண்டுமே மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் விதி மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான இன்னல்கள் சிக்கல்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பண ரீதியாக இருந்த சிக்கல்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நிறைந்து கிடைக்குங்க. பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் ஒரே நாளில் மாறக்கூடிய பல விஷயங்களை உங்களுடைய அனுபவத்தால் உணர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. உத்தியோகம் மற்றும் தொழில்துறை ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதற்கான நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் தனாதிபதியாகவும் இருக்கிறார், சப்தமாதிபதியாகவும் இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய பல விஷயங்கள் இனிமையாக நடைபெறும். தொழில் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல சிரமங்கள் விலகுங்க. அதிலும் குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கிறார் சுக்கிரன். சுக்கிரனின் கட்டுப்பாட்டில் கலைத்துறையும் அரசியல் துறையும் மிக அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியில் சப்தம பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான உங்களது பணிகளில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். தடையும் தாமதமும் சந்தித்த நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இனிமையாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திட்டமிட்டதை விட ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறாருங்க. அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைக்க போகிறது. பெருமளவில் உள் சந்தித்து வந்த பல இன்னல்கள் சிக்கல்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு ஜென்மராசியில் வீற்றிருந்தாலும் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க. பெண்மணிகளுடைய நீண்ட நாள் கனவு நினைவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாகவும் இனிமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் நிறைந்த நன்மையை அள்ளி தரப்போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.